நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கு அபிமானத்துக்கு வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி என்னுடைய 33வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கியும் 3 மூர்த்தங்கள் பார்க்க போகிறோம். இதில் 2 மூர்த்தங்கள் அஷ்டாட்சர வடிவத்தில் வருது. ஒன்று எக்ஸ்ட்ரா 66வது மூர்த்தமாக வந்துடுறது. இப்போ 1 by 1 பார்க்கலாம். இப்போ முதல் மூர்த்தம் கல்யாண சுந்தரர். கல்யாண சுந்தரர் மூர்த்தம் ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப வரப்பிரசாதியான மூர்த்தம். அது மணவழகர் மூர்த்தம் சொல்லியிருக்குது. மணவழகர் ஆர் கல்யாண சுந்தரர். தமிழ்நாட்டில் பல கோவில்கள், சென்னையிலேயே பல கோவில்கள், திருவத்தியூரில் இருக்குது, திருவான்மியூரில் இருக்குது கல்யாண சுந்தரர் விக்கிரகம். இப்போ கல்யாண சுந்தரர் சொல்லும் போதே இட் ரெஃபர்ஸ் டு பார்வதி பரமேஸ்வரா தான். வேறு முருகர் வெள்ளி அதெல்லாம் வேறு. அது கல்யாண சுந்தரர் சொல்லுது. கல்யாண சுந்தரர் சொன்னாலே இட் ரெஃபர்ஸ் டு பார்வதி பரமேஸ்வரா தான் சொல்லியிருக்கு. இந்த பார்வதி பரமேஸ்வரோடைய கல்யாண யுகம் நடக்கும்போது அகஸ்தியர் அங்கே அங்கே நிறைய இமயமலையை ஒட்டியிருக்க பகுதியில் இவனுடைய எம்மவானுடைய அரண்மனையில் எக்கச்சக்கமான தேவர்கள் கூடிடுறா. அப்படியே அந்த பூமி பாரம் அங்கே அமைஞ்சிடுறது, தென் திசை தூக்கிடுறது. அப்போ பரமேஸ்வரன் அகஸ்தியர் கூட்ட என்ன சொல்கிறார், அகஸ்தியா நீ தென் திசை இப்போ பேலன்ஸ் பண்ணி ஆகுறான். இதெல்லாம் உண்மை. நம்ம நினச்சிக்கலாம் பூமி உருண்டையாக தான் இருக்குது, எப்படி பேலம் அப்படிலாம் இல்லை. இந்த ட்ரிஃப்ட் தியரி ஆஃப் கான்டினென்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நம்ம கண்டங்கள்லாம் மூவ் ஆகுது. ஸோ இது கட்டாயம் பாசிபிலிட்டிஸ் தேர். தண்ணியில் மிதக்கிற கண்டம் இப்படி 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 ஆறா மாதிரி நம்ம இந்த ஐஸ் பெர்கெல்லாம் சொல்கிறாள் அந்த மாதிரி தான். ஸோ இது இந்த பிளேட்டோ இதெல்லாம் இப்படி ஆறுது. ஸோ அந்த மாதிரி வடதிசையை தாழ்ந்து தென் திசையை வரும்போது பரமேஸ்வரன் சொல்கிற அகஸ்தியரை நீ தென்னாடு போய் புதிய மலை வரைக்கும் போகணும், நீ அப்படி போனால் பேலன்ஸ் ஆகுன்றார். இப்போ இருக்கிற பாரத தேசம் அந்த காலத்தில் 17,000 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறார். பார்வதி பரமேஸ்வரா கல்யாணம் ஆகி 17,000 years ப்ளஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் இந்த கல்யாண சுந்தரர் வடிவம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பல கோவில்களை, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது, வட இந்தியாவிலே இருக்குது. வட இந்தியாவில் மோஸ்ட்லி இந்த பஞ்சலோக சிற்பங்கள் இருக்காது. அதற்கு பதிலாக எல்லோரோ அது மாதிரி இடத்துலலாம் புடைப்பு சிற்பங்களாக காமிச்சிருக்கா. சில இடத்துல வர்ண ஓவியங்களாக தீட்டியிருக்கா கல்யாண சுந்தர வடிவத்தை. இது எப்படி இருக்குன்னா, மான்மொழியோடு ஈஸ்வரன் இருக்கார். தன்னுடைய வலக்கையை எடுத்து பாணி கிரகணம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கார் பார்வதி கையை. இப்போ பார்வதி தன்னுடைய வலக்கையை நீட்டி இடக்கையில் தாமரை புஷ்பத்தை அப்படி சாட்சி வச்சுருக்கா. நாடி கோணி நிற்கிறான்னு சொல்லியிருக்கு. மேல் இவர் 2 கையில் மான் மழுவை வச்சுட்டு ஒரு கையை இந்த இடத்துல அபயமாட காமிச்சிக்கிறார். அது வரப்பிரதாதைன்னு சொல்லியிருக்கு. சில்பரத்னம், காசியக்கு சில்பசூத்திரம் நிறைய இடத்துல இது வரம் இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி பொசிஷன் இருந்தாலே இப்படி காமிச்சாலே அபயம்னு அர்த்தம். அது வரம்னா கீழ் நோக்கி இருக்கணும் கை. பட் அதில் புக்ஸில் எழுதும்போது இடக்கை வரமாக கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறார். ஆனால் சிற்பங்களை பார்க்கும்போது இப்படி தான் போட்டிருக்கு. சரி, நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். இது அபயமாட்டம் இருக்குது, இப்படி தான். இது சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண சுந்தரர் விக்கிரகம் பண்ணி அரியத்துறைன்ற ஸ்தலம் 6000 வருஷ ஸ்தலம், வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லின்ட்டு. அதுக்கு முன்னாடி கல்யாணங்கள் பண்ணியிருந்தோம் நாங்கள். 10 வருஷ காலம் நடந்தது. சோமாஸ்கந்தருக்கு நடக்கும் கல்யாணம். சோமாஸ்கந்தர் அதை பக்கத்தில் பிரியாவிடைன்ற அம்பாள் இருப்போம். அந்த நடுவில் ஸ்கந்தன் இருக்கும். தனி அம்பாள் மனோன்மணி சக்தி நிற்கும். அந்த மனோன்மணிக்கு தாலி கட்டுவாள். இதுதான் நார்மலாக அங்கே பண்ணியிருந்தோம். எல்லா கோவிலும் சிவன் கோவிலில் பண்ணுற மாதிரி. அப்போ பரமேஸ்வரனுடைய இது அந்த ஆக்ஞியை என் மனசில் தோன்றி கல்யாண சுந்தரர் பண்ணி வை, அதனால் இந்த ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும், யார் யார் பார்க்க வராளோ அவளுக்கெல்லாம் நடக்கும்னா. அதே மாதிரி சுவாமி மலையில் ஒரு சபதி ராமதாசன் பேரவர், அவர் கீழே நிறைய பேர் சிற்பிகள் இருந்தார். அவள் மூலமாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணித்து இந்த சிலையை 20 வருஷம் ஆகிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போயே அந்த காலத்தில் 1,00,000 ரூபா ஆச்சதுக்கு இந்த கல்யாண சுந்தரம் பண்ணி அரியத்துறை ஸ்தலத்தில் வச்சு அந்த சித்திர மாதம் எடுத்து போயிட்டேன். அப்போ அக்னி நட்சத்திரம் இந்த வருஷம் பிரதிஷ்டை கிடையாதுன்ட்டா. அதுக்கு அடுத்த வருஷம்தான் பிரதிஷ்டை ஆச்சு. ஸோ அதுக்கு இதெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வருஷம் சோமாஸ்கந்தர் தான் நடந்தது. ஸோ ஊர் மக்களுடைய எண்ணம் பிரகாரம் தான் நடக்கணுன்றாவ. இந்த மாப்பிள்ளை சாமியை சித்திரையில் அக்னி நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாதுன்றாவ. ஸோ அடுத்த வருஷம் நல்ல ரொம்ப சிறப்பாகிச்சு. இப்போ அரியத்துறையில் போய்
தனி சன்னதியில் கல்யாண சுந்தரம் இருக்கார். அதை வந்து பார்க்குற வர கிட்டத்தட்ட 1000 பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. இந்த டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் 15-20 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அது மாதிரி இது ஏன்னா கல்யாண சுந்தரன்ற இந்த மூர்த்தத்தை வழிபடும் போது வீட்டில் வந்து இந்த சுபகாரியங்கள் நடக்கும். ஒவ்வொரு தடவையும் என்னுடைய பெண் கல்யாணத்துக்கு கூட டிலே ஆகும்போது நான் ரொம்ப வேண்டிகிட்டு இருப்பேன். நான் ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி பட் வந்து டிலே ஆகுதுண்டு, இல்லை நல்ல மாப்பிள்ளையாக தரேன்னு சொல்லி நல்ல மாப்பிள்ளையாக அவன் சேர்ந்தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கல்யாண சுந்தர வடிவம் அவ்வளோ உயர்வாக போற்றப்படுறது. தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்கு. திருமணஞ்சேரி விக்கிரகத்தை வச்சு தான் இந்த படத்தை போட்டிருக்கு. திருமணஞ்சேரி ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது. ரொம்ப அழகான முகூர்த்தம் அது. அந்த பாணிகிரகம் பண்ணிக்கிற அந்த போஸ்டர்லேயே இருக்கும் திருமணஞ்சேரி விக்கிரகம். மிச்ச இடத்துலலாம் இருக்குது. இந்த திருவேழிமலை, திருவிற்கொடிய மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துலையும் கூட இருக்குது. ரிஷபத்து மேலே சாஞ்சா மாதிரி ஒரு ரூபம் இருக்குது பார்வதி பரமேஸ்வரா. ஸோ அது கூட கல்யாண சுந்தரம் சொல்கிறா, திரு இடைக்கழின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது திருமணஞ்சேரி இஸ் அது சூப்பர் ஹீரோ அவர் தான். ஏன்னா திருமணஞ்சேரியில் கோகிலாம்பான்னு பேர் அம்பா பேர். திருமணஞ்சேரியில் சின்ன அம்பாளை உட்காந்த நிலையில் இருக்கும். அது போகசக்தியாக இருக்கும் உள்ள. கல்யாண சுந்தரம் தனி சந்நிதி. அது நித்தியப்படி நூற்றுக்கணக்கான பேர் அங்கே போய் சங்கல்பம் பண்ணிக்கிறார். திருமணஞ்சேரி போயிட்டு வந்தாலே ஆற்றுல கல்யாணம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. ஸோ இந்த சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த 2 எல்லையிலையும் இருக்குது. திருவொற்றியூரில் பெரிய திருமணஞ்சேரியோட உயர்ந்த விக்கிரகம். அது நல்ல உயர்ந்த மீன்ஸ் ஹைட்டில் சொல்கிறேன் நான், 3 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் அது. அதே மாதிரி திருவான்மியூரில் இருக்குதுன்னு சொல்கிறேன். திருவான்மியூர் பார்த்து இல்லை, நான் திருவொற்றியூரில் பார்த்துருக்கேன் கல்யாண சுந்தரர். கல்யாண சுந்தரர் பார்த்தாலே மனசில் ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கும். இது வந்து மணவழகர் சொல்லியிருக்கு நம்ம நூல்கள்லாம், ஆகமத்தெல்லாம் மணவழகர் தமிழில் சொல்கிறேன், சமஸ்கிருதத்தில் சொல்லிட்டு கல்யாண சுந்தரர் சொல்கிறோம். ஸோ அந்த கல்யாண சுந்தரர் நான் அரியத்துறையில் பண்ணக்கூடிய கல்யாண வைபவம் வந்து சித்திரை மாதம் சுக்ல சப்தமி அன்றைக்கி பண்ணுறோம். வருஷம் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா மாதங்கி கல்யாணம் நேரம் அது சித்திரை மாதம் சுக்ல சப்தமி. ஸோ அந்த டேட்டு தான் சுவாமி எடுத்து கொடுத்தாரு எனக்கு. அதுதான் பண்ணிட்டுருக்கேன். மரகதவல்லி அம்பாள் பேருங்க. ஸோ அதனால் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ வந்து முதல் முகூர்த்தமாக இந்த கல்யாண சுந்தரம் வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப அழகான அற்புத ரூபம். கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறவா இந்த முகூர்த்தத்துக்கு போய் பண்ணுங்க அபிஷேக ஆராதனை. ஈஸ்வரனுக்கு லிங்கத்துக்கு பண்ணுறது வேறு, இவாளுக்கு பண்ணாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். அதை பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ அடுத்ததாக சிஷ்ய பாவன மூர்த்தி. இப்போ இது வந்து எப்போ நடக்கிறதுனா, முருகப்பெருமான் சின்ன பாலனாக இருக்கார். அந்த மாதிரி கைலாய மலையில் நந்திகேஸ்வரை தாண்டி தனியாக உட்காந்துட்டுருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது பிரம்மதேவன், நான்முகனான பிரம்மதேவன் பரமேஸ்வரனை துதிச்சுட்டு அவர் தரிசனம்லாம் முடிஞ்சு வரும்போது இவர் வந்து சின்ன பையன் இல்லையா, துடுக்காக இருக்கார். சண்முகன் பாலசுப்ரமணியன் ரொம்ப துடுக்காக இருக்கார். இந்த மூர்த்தம் எங்கே இருக்குன்னா சுவாமி மலையை சொல்லியிருக்கு. இந்த அடிப்படை வீடுகளில் சுவாமி மலை தான் வந்து இந்த சிஷ்ய பாவன மூர்த்தியை சொல்லியிருக்கு. ஆனால் மூலஸ்தானத்தில் அப்படி இல்லை. 6 அடி உயரத்துக்கு சுவாமிநாத சாமி நிற்பா தவிர, ஆனால் சிஷ்ய பாவனத்தில் தனி உற்சவம் இருக்கிறது தான் இருக்குங்க. இது எப்படின்னா, பிரம்மாவை கூப்பிட்றாரு. ஓம்ன்றதுக்கு அந்த பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லுன்றார். பிரம்மான்னு சொல்லணும் அவர் தெரிஞ்சாலும் அந்த நேரத்தில் ஹி வாஸ் இன் டென்ஷன், அவரால் சொல்ல முடியல. அப்போ வந்து அவரை குட்டிடுறார். யார்? முருகப்பெருமான் பிரம்மாவை குட்டி சிறையில் போட்டுடுறார் அவரை. ஸோ சிறையில் போட்ட உடனே தேவர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறா பரமேஸ்வரன் இது மாதிரி பண்ணிட்டாருன்னு. பரமேஸ்வரர் வரார். நான் சொல்கிறேன் அவரை விடுன்றார். நான் விடமாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா இதுக்கு இந்த பிரணவத்துக்கு பொருள் தெரியல. பிரம்மதேவன் சொல்கிறாள், பிரணவத்துக்கு பொருள் கேட்டால் சொல்ல மாட்டேன்றார் அவர்ன்றார். அப்போ உனக்கு மட்டும் தெரியுமா பரமேஸ்வரன் கேட்குறார். நான் தெரியும் அப்படின்றார். எனக்கு சொல்லுன்றார். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் வந்து ஆச்சாரிய பீடத்தில் இருக்கேன், நீ வந்து தந்தையாக இருந்தாலும் அந்த மாதிரி போஸ்டரில் இருந்தாலும் சொல்லுவேன்றார். ஸோ குழந்தை தானே, ஸோ அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்தது பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. ஸோ குழந்தை மூலமாக கேட்குறா. அப்பா அம்மா கூட குழந்தைய கொஞ்சுவேன், அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது அது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது தப்பாக சொன்னால் கூட சரி, குழந்தை அப்படி பேசி திரிச்சு அது மாதிரி
ஆனால் இவர் முருகப்பெருமா தப்பாக சொல்ல பிரணவத்தை பொருள் சொல்கிறேன்னு உட்காந்துக்கிறார். அவர் வந்து இந்த இந்த உயரமான இடத்துல இருக்க ஈஸ்வரன் மண்டிட்டு உட்காந்துக்க இவர் வந்து வாயை மூடி கேட்குறார். பிரணவத்தை பொருள் சொன்ன உடனே அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறார். ஒரு பிரம்மாவை விடுதலை செய்யணும், சரி செய்யணும், பிரம்மாவை விடுதலை செய்கிறார். இந்த மூர்த்தம் அது. இந்த மூர்த்தத்துக்கு இது வந்து சிஷ்ய பாவன மூர்த்தம் பேர். அடுத்தது கஜமுக அனுக்கிரக மூர்த்தி. இது 64 வரை 66வது வருது. பட் இருந்தாலும் முருகப்பெருமானோட சொல்லும்போது அவரையும் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு போட்டாங்க. அப்புறம் பார்த்தா 66ன்னு வந்தது. ஸோ அதை பார்க்குறோம். இப்போ வந்து பார்வதி பரமேஸ்வரா கல்யாணம் ஆன பிறகு உத்தியானவனத்துக்கு போகிறா. அங்கே வந்து 2 யானைகள் கூடுற மாதிரி ஒரு இது சிற்பத்தை பார்க்குறா. அது பார்த்தோன்னா அதுலேருந்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஆசைப்படும் போது அதுலேருந்து கணபதி உதயமாறான்னு சொல்கிறது. இதில் சிவபுராணத்தில் வருது. பார்வதியோட உடம்புலேருந்து குளித்து தேய்க்கும் போது விநாயகர் உண்டாக்கணான்னு ஒரு கதை தனியாக இருக்குது. இந்த கதையில் எப்படி சொல்கிறான்னா 2 யானைகள் கூடுறதை பார்த்து அதை ஆனந்திக்கும் போது அதுலேருந்து கஜமும் உண்டானா அந்த மாதிரி இருக்கும்போது கஜமுகாசுரன் ஒருத்தருக்கான், தனியாக இருக்கான், இமயமலையில் சுற்றின்னு இருக்கான், எல்லாரையும் துன்பப்படுத்தின்னு இருக்கான். அவன் வந்து வர வாங்கியிருக்கான் நிறைய விஷயங்களில். என்னை போல ஒருத்தன் வந்து தான் விதைக்க முடியும்ண்டு வேறு யாருமே. இந்த நேரத்தில் கணபதி உதயமாகிறார். வந்த உடனே கணபதிக்கும் அந்த கஜமுகாசுரனுக்கும் பெரிய சண்டையெல்லாம் நடந்து இவர் வந்து இவரும் சின்ன குழந்தை தான். இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பராக்கிரம் முடிஞ்ச இருக்கார். அவர் போய் சண்டை போடுறார் கஜமுகாசுரனுடைய. பல சண்டைகள்லாம் வந்து எல்லா ஆயுதங்களாம் பிரயோகம் பண்ணி பரமேஸ்வரன் கிருபையால் விநாயகர் கஜமுகாசுரனை வீழ்த்திடுறார். தன்னுடைய வலப்பக்க தந்தத்தை உடைச்சி அவனை குத்துறார். அவன் இறந்து படுறான், இழந்து. அது வந்து தமிழ்நாட்டில் திருச்செங்கட்டாங்குடின்னு இருக்குது. அங்கே வந்து ரத்த ஆற ஓடித்துன்னு சொல்லப்படுறது. ஸோ அங்கே நடந்த கணபதீஸ்வரன் பேர். அங்கே அந்த இன்சிடென்ட் அபிமான நட்சத்திரம் அகெயின். ஸோ இமயமலை ஒட்டி தான் நடந்தது. இங்கே நடந்த மாதிரி இவ வந்து கற்பனை பண்ணி சொல்கிறான். திருச்செங்கட்டாங்குடி அப்படின்ற இடத்த ரத்தாறு ஓடித்து கணபதீஸ்வரத்தில் இது நடந்ததுன்னு சொல்கிறான். அங்கே இருக்க விநாயக பூஜையெல்லாம் ஆற்றுல தனித்தனியாக பண்ண மாட்டாங்க. எல்லாம் வந்து கணபதி அக்ரஹாரத்தில் அங்கே கோவிலுக்கு சாமிக்கு தான் பண்ணுவாள். குடக்கட்டையெல்லாம் கொடுத்து அங்கே தான் நைவேத்தியம் பண்ணுவாள் மாதிரி பண்ணுற இடம் அது. ஸோ இப்போ பரமேஸ்வரன் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கணபதியை தூக்கி தான் மடியில் வலது மடியில் உட்காந்துருக்கார். இடது பார்க்க உமாதேவி இருக்கா. அந்த குழந்தைய கணபதியை தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி மூர்த்தம். சோமாஸ்கந்தர் சொல்லணும். சோன்றது சிவனை குறிக்கிறது, ஸ்கந்தன்றது முருகரை குறிக்கிறது. உமாஸ்கந்தர், சோமாஸ்கந்தர். இது வந்து கஜமுக அனுக்கிரக மூர்த்தி. கணபதியோடு இருக்கா. கணபதி இந்த பக்கத்தில் இருக்க, நடுவில் இல்லை, கணபதியோடு இருக்கிற மூர்த்தம் அது. இது வந்து கணபதீஸ்வரத்தில் இருந்த மாதிரி சொல்லப்படுறது. இந்த இன்சிடென்ட்டு திருச்செங்கட்டாங்குடியில் அந்த கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண மாதிரி கதை. ஸோ இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து 3 மூர்த்தம் பார்த்துருக்கோம். கல்யாண சுந்தர மூர்த்தம், சிஷ்யபாவன மூர்த்தம், கஜமுக அனுக்கிரக மூர்த்தம் பார்த்துருக்கோம். இதோட 33வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.